எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகஸ்ட் 15 அன்றைக்கு கொடியேற்றுகிறார் என்று சொன்னால் இது என்ன ஒரு அதிகாரம்? யார் கொடுத்த அதிகாரம்? தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நாங்கள் அறியாமையில் இருப்பதற்காக, நாங்கள் எல்லாம் வறுமையில இருப்பதற்காக எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கான கூலியை கொடுத்துவிட்டு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மக்கள் சாதிய கொடுமையில் இருக்கிறார்கள், வறுமையிலே பின்னப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாக்களித்தால், ஓட்டு போட்டால் அவர்களுக்கு கூலியை கொடுத்து ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, காவல் நிலையங்களிலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று அங்கே புகார் மனு கொடுத்தால் கொடுக்கின்றவர்கள் மீது திருநாட்சவன் என்று கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே புகார் மனு கொடுத்தால் உரிய நடவடிக்கை இல்லை. பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர்களுக்கு அங்கிருக்கிற ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து தலைவரை கட்டுப்பட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துணை தலைவர் மாற்று சமூகமாக இருந்தால் பஞ்சாயத்து தலைவரை அவருடைய கட்டுப்பாட்டிலே அமர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டந்துண்டமாக கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் தவறினால் இன்னும் 6 மாத காலத்திலே சேரிகளுக்கு வாக்கு கேட்க வர வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் ஜெயலலிதா, கருணாநிதி உள்ளிட்ட அத்துணை பேரும் திராவிட கட்சிகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துரோகத்தை தான் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடிப்படை மாற்றத்தை மாற்றுவதற்கு, சாதியை ஒழிப்பதற்கு, தீண்டாமையை ஒழிப்பதற்கு உங்களால் பக்கற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படிப்பட்ட அடக்குமுறையான ஆட்சி, ஓரவஞ்சனை ஆட்சி, சாதி வெறிக்கு, சாதி ஆதிக்கத்திற்கான ஆட்சியை தமிழகத்திலே மட்டுமல்லாமல் இந்தியாவிலே கூட நடத்த விடமாட்டோம். அதற்கு வெகு நாட்கள் அல்ல, மிக விரைவிலே நடைபெற இருக்கிற 2021 தேர்தலிலே நாங்கள் எல்லாம் அணிதிரண்டு யாரு நாட்டை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்திகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அடக்குமுறை, இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இந்த மக்களுக்கு தொடர்ந்து நடக்காமல் தடுப்பதற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.